அவர் இருக்க எனக்கு பயம் இல்லை. ஆமென். காலைல எழும்பும் போது பயப்படாதேன்னு சொல்லிதான் எழும்ப வச்சா. பயப்படாத, டோன்ட் ஃபியர், நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசையை எகிப்திற்குள்ள அனுப்பும் போது மோசே கேட்கிற, ஆண்டவரே நான் போய் சொல்லும் போது உங்க நாமம் என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்ல. நான் ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறேனோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கிறேன். என் வல்லமை குறையல. ஆனாலும் மோசைக்கு அந்த வார்த்தையை கேட்டுட்டு போகிறதுக்கு ரெடி ஆகல. ஆண்டவர் இன்னும் அடுத்து எடுத்து சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் போய் சொல்லு. ஏன்னா இப்ப 430 வருஷம் அடிமை. இனி என் லைஃப்ல இந்த அடிமைத்தனம் மாறுமா என்கிற ஒரு பெரிய கேள்வியே வந்துருச்சு. அதனாலதான் மோசே இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னதும் போகாம இப்படி சொன்ன பிறகு புறப்படுறார். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை திடீர்னு தியானிக்க வச்சு ஆபிரகாம் எடுத்து காமிக்கிறார், ஈசாக்கு எடுத்து காமிக்கிறார், யாக்கோப் எடுத்து காமிக்கிறார். இந்த 3 பேருடைய லைஃப்லையும் ஆண்டவர் செய்த கிரியை என்பது முடிவுல இருந்து துவங்குறார். ஆபிரகாமை அழைக்கும் போது வயது எத்தனை? 75. வார்த்தையை நிறைவேற்றும் போது வயது எத்தனை? 100 வயது. 99 வயதுல ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இனி இந்த கிழவன் வாழ்க்கையில ஏதாவது நடக்குமா, அதாவது இனி நடக்குமா என்கிற கேள்வி வரும்போது தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்ய தொடங்குறார். ஈசாக்க பாத்தீங்கன்னா, இனி இந்த பலிபீடத்திலிருந்து என்னால எழும்ப முடியுமா, அந்த இடத்துல இருந்து தான் ஈசாக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு என்னன்னா, ஒரு கல் எடுத்து படுத்துட்டு இனி நான் எழும்பி நிற்க முடியுமா என்கிற அந்த இரவுல தான் கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமும் இனிங்கிற இடத்துல தான் இனிதான்றார். இனி என்னங்கிற இடத்துல ஆண்டவர் இனிதான்ங்கிறார். ஈசாக்குக்கும் இனி என்னங்கிற இடத்துல இனிதான் பண்றார். யாக்கோபுக்கும் ஆண்டவர் இனி என்ன, இனிதான் உன் லைஃபே. ஆமா, இப்படி போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இனி என்னன்ல இனிதான். அவன் இனி என்னன்ல இனிதான் என் லைஃபே. என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா.